கள்ளக்குறிச்சியில் விஷசாராயத்தை அருந்தி பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்கிறது. செய்தியாளர் அரவிந்த் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். அரவிந்த், 120 பேர் வரை மொத்தம் சிகிச்சைக்கு வந்திருக்காங்கன்ற தகவல் சொல்லப்பட்ட சூழலில் காலையில் ஒரு 5 பேர் வந்தாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இருக்காங்களா? எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நேற்றே தகவல் தெரிந்தும் அதன் பிறகும் எப்படி குடிச்சாங்க? விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சியில் பலி எண்ணிக்கை 37 கடந்துள்ள நிலையில் காலையில் பார்த்தோம்னால் நேற்று மாலை மற்றும் இரவு வாங்கி வைத்து குடித்ததாக கூறிய அவர் உறவினர்கள் ஒரு 5 பேர் காலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த நிலையில கல்லூரிமலை மற்றும் மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் மற்றும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் உள்ள அகரத்தான் கொள்ளைத்தெரு பகுதிகளைச் சேர்ந்த ஒரு 4க்கும் மேற்பட்டவர் இருசக்கர வாகனம் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்து இங்கு சிகிச்சைக்காக சேர்க்க வந்த வண்ணமே உள்ளனர். குறிப்பாக பார்த்தால் இன்று காலை முதல் தற்போது வரை பார்த்தால் 10க்கும் மேற்பட்டவர் சிகிச்சைக்காக இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் காவல்துறை தரப்பில் கேட்ட போது விற்பனை செய்தவர்களும் அவர்கள் உறவினர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் யாராவது விற்பனை செய்த அந்த தகவலை நாங்கள் சேகரித்து தடுத்து வருகிறோம் குறித்து தெரிவித்தாலும் இவர்களை வாங்கி சென்று வீட்டில் வைத்து குடித்ததாகவே அவர்களது மனைவி, பிள்ளைகள், அவர்கள் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இவர்களுக்கு தெரிந்து குடித்தார்களா தெரியாம கொடுத்தது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் குடித்ததாலேயே இன்று மட்டுமே 10க்கும் மேற்பட்டவர் இங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா சேலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரி பலகத்தில் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணமே உள்ளது. அதே போல சிலர் தங்களது வீட்டிலிருந்து சகோதரர்களோ உறவினர்கள் யாரையோ இருசக்கர வாகனம் மூலமாக அழைத்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ஓகே, மற்றவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஏன்னா நல்லா இருக்கவங்க சிலர் திடீர்னு உடல்நல பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்தது. இந்த சிகிச்சை பெறுற மற்றவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? குறிப்பாக வரும் பொழுதே ஒரு சிலர் மயக்கத்திலும் உடல் அசைவு இல்லாமலும் வருகிறார்கள். ஒரு சிலர் நல்லபடியாக இருந்தாலும் அவர்கள் சிகிச்சை அளிக்கிற நிலை திடீரென்று அவர்கள் வெண்டிலேட்டரில் உதவி தேவைப்படுகிறது. வெண்டிலேட்டர் உதவி இல்லாமல் அவர்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. வெண்டிலேட்டர் அதிகமாக வேற மருத்துவமனை வரவழைத்தாலும் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர்கள் சிகிச்சை பெறுகிறார்கள். இங்கே போதிய மருத்துவர்கள் இல்லாதால் ஏற்கனவே மருத்துவர்கள் அதிகமாக வரவழைத்தார்கள். இருப்பினும் இங்கே மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தொடர்ந்து வருகிறது. ஏனென்றால் இங்கே மருத்துவர்கள் அதிகம் இருந்தாலும் அங்கே அதிக மருத்துவர்கள் இதை விட இருக்கிறார்கள், அதிக சிகிச்சை கொடுக்க முடியும். இங்கே ஒரே இடத்துல இருப்பதால் சிகிச்சை கொடுக்க முடிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறி ஆம்புலன்ஸ் மூலமாக தொடர்ந்து அதிகமாக தொந்தரவு உள்ளவர்கள், உயிருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் இருப்பவர்களை குறிப்பாக வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. இங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.